ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்குறது சீஸ் பன்னீர் ஆம்லெட். அதுக்கு ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் மேலே பன்னீரை நல்லா ரஃபாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. மஞ்சப்பொடி, மிளகா அப்படி போட்டுக்கோங்க. சாப் பண்ண ஆனியன் போட்டுக்கோங்க. நல்லா குத்தி விட்டு ஸ்மாஷ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. பட்டர் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா ரஃப் ஆகிடும். அதனால் பட்டர் போட்டு குக் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டை 2 எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி சீஸில் உப்பு இருக்கும், கூட பன்னீர்லேயும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஆம்லெட் மேலே பன்னீரையும் நல்லா சாப் பண்ண தக்காளியும் ரஃபாக சாப் பண்ண சீஸையும் வச்சுருக்கேன். இதுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். கேப்சிகம் வச்சா இன்னும் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பட்டரை எடுத்து லைட்டாக மேலே ஸ்லிப் பண்ணிக்கோங்க. அப்படியே மூடிடுங்க. திருப்பி போட வேண்டாம். க்ளோஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இப்போ திருப்பி போடுங்க. சீஸ் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்கள்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சாப்பிட்டுடுவாங்க.